வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி ரொட்டி செய்ய போகிறோம். மகாராஷ்டிராவில் இது வந்து நவராத்திரி சமயத்தில் செய்வாங்க. ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்படி ஊற வைக்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னா வெறும் கடாயில் ஜவ்வரிசியை வறுத்தீங்கன்னா தெர்மாக்கோல் பால் மாதிரி வந்துடும். அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இது ஊற வச்சது ஒரு கப் எடுத்துருக்கேன். ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அரை கப்பு. இது வேர்க்கடலை, வறுத்த கடலையை பவுடர் பண்ணி குறைன்னு பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் 1/4 கப்பு. மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும்னா துருவிக்கலாம். மல்லித்தலை. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, ஜீரகம், மிளகாத்தூள், இதோட வேர்க்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குவோம். தண்ணி இல்லாமல் நல்லா இறுத்து வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை. இது நல்லா வந்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நல்லா கெட்டியாக உருட்டியாச்சு. இனி நம்ம ரொட்டி மாதிரி தட்டி போட வேண்டியதான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீட் எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில். கையில் தட்டியும் போடலாம். கையில் தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கை தடம் படுது இல்லையா, அந்த இடம் மேடாக இருக்கிற இடம் மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகும். மற்ற இடம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இது வந்து முக்கியமானது வந்து நீங்கள் ஜவ்வரிசியை வந்து எடுக்கும்போது தண்ணி பசை இல்லாமல், தண்ணியே இல்லாமல் தண்ணியை இறுத்து விட்டு நல்லா உலர்த்தி எடுக்கணும். அப்படி இல்லாட்டி தண்ணியாக போயிடும். தண்ணியாக போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, மல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.